Very good evening to all. So computer application 11th chapter 6ல part 2ல என்ன டாபிக்னா formatting text and paragraph. ஸோ ஃபார்மேட்டிங்னா என்னென்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட் பேராகிராஃபை வந்து எப்படியெல்லாம் நாம் சேஞ்ச் பண்ண முடியும், எந்தெந்த கீ யூஸ் பண்ணி நாம் அலைன்மெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ டெக்ஸ்ட்டுனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா வார்த்தைகள் தான் டெக்ஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை எப்படியெல்லாம் நம்ம மாற்ற முடியும், ஸோ என்னென்ன கலர்ஸ் கொடுக்க முடியும், ஃபாண்ட்டோட சைஸ் எவ்வளோ கொடுக்க முடியும், எந்த பொசிஷனில் நம்ம மாற்ற முடியும், ஓகேங்களா. நம்ம ஒரு வேர்ட் பேடில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ்லையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா a text without any special formatting gives a monotonous appearance. OpenOffice writers offer a number of choice for formatting such as a bold, italic and defining the font type. Font order type, font size, bold, italic, underline are the most common type of text formatting. ஸோ இதெல்லாம் நான் அப்படின்னா நம்ம ஓப்பன்ஆஃபீஸ் ரைட்டர் தான் பார்க்குறோம். இந்த ஓப்பன்ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா போல்டு, இட்டாலிக்கு அண்டு டிஃபைனிங் த ஃபாண்ட்டோட டைப்ஸ் இதெல்லாம். ஸோ அதனுடைய சைஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் மோஸ்ட் காமன் டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங். இந்த ஃபார்மேட்டிங்ன்ற ஆப்ஷனில் இந்த இருக்கிற ஐக்கான்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பேராகிராஃப், ஓகேங்களா. இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவைலபிள் அண்டர் த ஃபார்மேட் மெனு. ஃபார்மேட் மெனுவில் தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் ஃபாண்ட்டோட ஸ்டைல், சைஸ் அண்டு கலர். ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும், அதோடைய சைஸ் அண்டு கலர்ஸ் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா சேஞ்சிங் த டிஃபால்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் லைக் சேஞ்சிங் த ஃபாண்ட் டைப், சைஸ், கலர், ஸ்டைல் எக்ஸெட்ரா ஆர் கால்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா அது எதெல்லாம் தேவைன்னா ஃபாண்ட்டோட டைப்பு, சைஸு, கலர்ஸு, ஸ்டைல் இதெல்லாம் தேவை. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. டு மேக் த டெக்ஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் மோர் அப்பியரிங் வேரியஸ் ஃபார்மேட்டிங் லைக் போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் கேன் பி டன் யூஸிங் பை ஃபாலோயிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய ஐகான்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஷார்ட்கட் கீ என்ன, அதனுடைய ஆக்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா போல்டு. ஸோ இந்த போல்டோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்ஷனு மேக் த டெக்ஸ்ட் போல்டு, ஒரு வார்த்தையை பெருசாக காட்டும், ஓகேங்களா. டார்க்காகவும் காட்ட முடியும். அதனுடைய ஐகான்ஸு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதனுடைய ஷார்ட்கட் Ctrl+P. நீங்கள் ஷார்ட்கட் கீபோர்டு யூஸ் பண்ணி Ctrl+B கொடுக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் செலக்ட் ஆகிட்டு போல்டாக மாறிக்கும். நெக்ஸ்ட்டு இட்டாலிக். ஸோ இட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய லெட்டர்ஸ் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஸோ இதனுடைய ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும். இதனுடைய கீவேர்ட்ஸு இதுதான். நெக்ஸ்ட் அதனுடைய ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl+I. அண்டர்லைன் த டெக்ஸ்ட். நம்ம வார்த்தைக்கு கீழே இப்போது அண்டர்லைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா அண்டர்லைன். ஸோ அது வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷனை பார்த்தாச்சுன்னா யூ. ஸோ யூ பொறுத்த வரைக்கும் அண்டர்லைன், Ctrl+U என்னென்னா ஷார்ட்கட் கீ, ஓகேங்களா. த டிஃபால்ட் ஃபாண்ட் types in Times New Roman and the types of font can be changed by clicking on the font type icon. ஸோ ஃபாண்ட்டோட டைப் ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஃபாண்ட்டோட டைப்பு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்டோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஃபாண்ட்டோட டைப்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட சைஸ். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ்னால் அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ 10 இருக்கணுமா, 12 இருக்கணுமா, 15 இருக்கணுமா, அதனுடைய சைஸ் பெருசாகிறது தான் வந்து என்னென்னா ஃபாண்ட்டோட சைஸ், ஓகேங்களா. டிஃபால்ட்டாக எவ்வளோ இருக்கணும், 12 இருக்கும். இது டிஃபால்ட் சைஸ் பாயிண்ட் ஃபார் 12 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இது வேணும் அப்படின்னா ஃபாண்ட்டு இந்த டைம்ஸ் நியூ ரோமனுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த ஃபாண்ட்டோட சைஸ். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா த டிஃபால்ட் ஃபாண்ட் கலர் இஸ் பிளாக். ஸோ ஓகேங்களா, நமக்கு வார்த்தைகள் எப்போவுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிளாக்காக இருக்கும்.
The font color can be changed by clicking on font color icon. ஸோ ஃபாண்ட்டோட கலர் ஐக்கான் எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து ஃபாண்ட்டோட கலர்ஸ். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு எந்த கலர் வேணுமோ அது என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. Besides the regular formatting bold, italic and underline, many other formatting can be done by using dialog box. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு ஃபார்மேட்டிங் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா, the other formatting option can be selected by using format character. ஸோ நம்ம கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபாண்ட்டோட கேரக்டர் டிஸ்பிளேயில் வேணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாண்ட் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஃபாண்ட் எஃபெக்ட், பொசிஷனு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் கேஸ். ஸோ சேஞ்சிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெட்டர்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லோயர் கேஸா அப்பர் கேஸா இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நார்மலி எனி டெக்ஸ்ட் கேன் பி டைப்டு இன் அப்பர் அண்ட் லோயர் கேஸ். The text can be changed to different case like upper case, toggle case, sentence case, capital, every words. ஸோ நம்ம வார்த்தைகளை உங்களுக்கு லோயர் கேஸஸாக வேணும் அப்படின்னா லோயர் லெட்டர்ஸில் இருக்கும், கேபிட்டல் வேர்ட்ஸில் வேணும்னா கேபிட்டல் கேஸில் இருக்கும். ஓகேங்களா. அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு சொன்னோம். அப்பர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்பாபெட்டிக் வேர்ட்ஸு ஏபிசிடி இதெல்லாம் கேபிட்டல். லோயர் கேஸை பொறுத்த வரைக்கும் லோயர் லெட்டர்ஸ் ஏபிசிடி. ஸோ இதெல்லாம் வந்து அப்பர் கேஸு லோயர் கேஸுன்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன் ஆஃப் ஈச் சென்டென்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எவ்ரி வேர்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் இஸ் கேபிட்டல். எல்லா வார்த்தையும் எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். லோயர் கேஸ் வந்து ஸ்மாலர் லெட்டர்ஸ். திஸ் கேன் பி டன். செலக்ட் த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் இன் சேஞ்ச் கேஸ், செலக்ட் ஃபார்மேட் சேஞ்ச் கேஸ். ஸோ இது எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு சேஞ்ச் கேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஸோ இதில் டயலாக் பாக்ஸுன்றது வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம கேஸை வந்து எப்படி வேணுனாலும் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். ஸோ நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ சம் ஆஃப் த வேர்ட்ஸ் வி நீட் டு ஹைலைட். ஸோ முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா. இது கலர்ஸில் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாண்ட்டோட கலர் மாற்றி நம்ம மாற்றிக்க முடியும். So highlighting is used to draw attention of important information in text. Highlighting is beneficial because it first asks the reader to pick out the important part and then give a effective way retrieve the information later. அதாவது உங்களுக்கு முக்கியமான வார்த்தைகளை எது தோணுதோ அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஈஸியாக அட்டென்ஷன் பண்ணி பார்க்கணும், அது வந்து இம்பார்ட்டன்ட் வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும்போது. உங்களுக்கு எது வந்து எஃபெக்டிவான லெட்டர்ஸாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஒரு லைன் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். த எஃபெக்டிவ் வே டு ரிட்ரைவ் த இன்ஃபர்மேஷன் லேட்டர் அப்படின்றத நான் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இது பார்க்கும்போது என்னென்னா ஃபார் கலரில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், யூசர் டு இன்ட்ராக்ட் அண்ட் அட்ராக்டிவ் த வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா. அந்த வேர்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இது வந்து ஏதோ ஒரு முக்கியமான வார்த்தைகள் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்க முடியும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஹைலைட்டிங். Highlighting can be applied to selecting text and click highlighting icon. ஸோ ஹைலைட்டிங்கோட ஐக்கான்ஸே இதுதான் ஏபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. The color palette displayed. Select the required color and the text is highlighted. Highlighting can be removed by selecting the text and click no fill from the color palette. ஸோ இது வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து போயிடும். ஸோ ஹைலைட் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. Highlighting is to draw attention to important or key point in a document
for easy reference by making in a different color. ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் எந்தெல்லாம் லைனை வந்து அட்ராக்டிவ் பண்ண முடியும், இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சொல்ல வரீங்களோ அதை என்ன பண்ணலாம்னா ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அப்படி ஹைலைட் பண்ணி காட்டும்போது அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அட்டென்ஷன் பண்ணிக்க முடியும், அதாவது தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிளியரிங் த ஃபார்மேட்டிங். ஸோ கிளியர்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ எரேஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா கிளியர். வார்த்தைகளை டெலீட் பண்ணணும், இல்லை பேக் ஸ்பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்து என்னென்னா கிளியரிங். டு கிளியர் த ஃபார்மேட்டிங் அப்ளை டு த டெக்ஸ்ட். செலக்ட் த என்டையர் டாக்குமெண்ட் பை Ctrl+A. ஸோ Ctrl+A கொடுக்கும்போது ஆல், அதாவது எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து என்னென்னா செலக்ட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எடிட் செலக்ட் ஆல் அப்படின்ட்டு கொடுக்கும். எல்லா வார்த்தையுமே செலக்ட் ஆகிடும். கிளியர் அப்ளைடு ஃபார்மேட்டிங் Ctrl+M. ஸோ எல்லாம் இன்னொரு ஃபார்மேட் என்னென்னா Ctrl+M கொடுக்கும்போது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம எப்படி அலைன்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ அலைன்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லைங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா அலைன்மெண்ட். ஸோ ஆர்டராக பண்ணுறது அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. A paragraph is any text that end with a hard written. A hard written is accomplished anytime you press the enter key. ஸோ அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பேராகிராஃப் பண்ணுறத க்ரியேட் பண்ணுவோம். அதை என்ன பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் நம்ம பேராகிராஃப் அலைன்மெண்ட்டுன்றதை பண்ணிக்க முடியும். அதுக்கு எந்த கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்டர் கீயை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனை அலைன்மெண்ட் இருக்குன்னா 4 அலைன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சென்டர் அலைன்மெண்ட், அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். தேர் ஆர் 4 அலைன்மெண்ட். என்னென்னலாம் இருக்குன்னா இது வந்து அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர் ஆர் 4 அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா a paragraph text in a left aligned when it is aligned every along the left margin and the uneven along the right margin. அதாவது ஒரு வார்த்தை வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த லைன் எல்லாம் வந்து வேறு லைனில் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, சென்டர் இருக்குது, ஜஸ்டிஃபை இருக்குது, மாறி மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்னா இது வந்து ஒரு ரீஅரேஞ்ச், அதாவது அரேஞ்ச் மெத்தடில் வரும். ஸோ இப்போது இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க, இது எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? இது வந்து எந்த சைடில் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இது ஒரு லைனு, ஸோ இப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அலைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு ரைட் அலைன்மெண்ட். A paragraph's text is right aligned when it is aligned every along with the right margin and uneven along with the left margin. ஸோ லெஃப்ட் வந்து ரைட் அலைன்மெண்ட். ரைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரைட் சைடில். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் எல்லாமே அலைன்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஈவனாக இருக்கும். சென்டர் அலைன்மெண்ட். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சம் ஆஃப் த வேர்ட்ஸ் வி நீட் டு சென்டர் அலைன்மெண்ட். யூ கிளிக் த சென்டர் அலைன்மெண்ட் ஐகான். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் ஐகான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா வார்த்தையும் சென்டரில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா சென்டர் அலைன்மெண்ட். தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட்ஸ். ஆல் த லைன்ஸ் இன் த பேராகிராஃப் ஆர் அரேஞ்ச்டு ஈவன்லி போத் ஆஃப் த லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின். திஸ் இஸ் அச்சீவ்ட் இன் writer by automatically inserting additional space between the words. அதாவது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேர்ட்ஸும் வந்து எப்படின்னா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஜஸ்டிஃபைடு. உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் பார்த்துச்சுன்னா அடிஷ்னல் ஸ்பேஸ் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேராகிராஃப் அலைன்மெண்ட்டுன்றது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நாம் அலைன்மெண்ட்டுன்றதை பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு
இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன அலைன்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு, ஜஸ்டிஃபைண்ட். ஸோ இது வந்து அலைன்மெண்ட்டோட ஒரு டயலாக் பாக்ஸ், பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபார்மேட்டில் பேராகிராஃப்ன்றதை கிளிக் பண்ணும். ஃபார்மேட்டில் போய்ட்டு பேராகிராஃப்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்து என்ன ஆகணும், ஓப்பன் ஆகும். The paragraph formatting can also be done by using the formatting toolbar. ஸோ இதனுடைய டூல் பார் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நான் வரைஞ்ச மாதிரி. இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த அலைன்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ் என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஷார்ட்கட் கீ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இதோட ஐகான்ஸு Ctrl+L கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு மாறிடும். ரைட் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது, ஸோ Ctrl+R. சென்டர் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ஸோ Ctrl+E. ஸோ ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் Ctrl+J. ஸோ எல்லாமே வந்து பேராகிராஃபை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதை ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் பேராகிராஃப் செலக்ட் பண்ணாமலே நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 ஆக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இது நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைன் ஸ்பேஸிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.